அவர் ஒருத்தர் என் கூட இருந்தாலே போதும் தாத்தா. இந்த உலகத்துல வேற யாருமே எனக்கு வேண்டான்னு தோணுது. அவரு என் கைய அவர் கையால பிடிச்சாலே போதும், எனக்கு இந்த உலகத்துல இல்லாத தைரியம் வந்துடும். என் புருஷன் என் கண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அந்த நாள் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு அரிய பரிசு மாதிரி இருக்கும். அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு இவ்ளோ நல்ல அனுபவங்கள் இருக்குன்னா அவர் என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம் தாத்தா. அவன் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுமா. ஆனா எந்த மனைவியும் புருஷனை பத்தி இவ்வளவு பெருமையா சொன்னதில்லை. இவ்வளவு விஷயத்த சொல்ற நீ உன் கையில ஏற்பட்ட இந்த காயத்தை உன் புருஷன்கிட்ட ஏன் சொல்லல? சொல்ல பிடிக்கலையா? இல்ல சொன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால தாங்கிக்க முடியாது. இந்த காயத்தை காட்டி அவர் மனச கஷ்டப்படுத்த பிடிக்காம தான் நான் அவர்கிட்ட சொல்லல. பாத்தியாடா மித்ரா, நாம வாழ்க்கையில கோடிக்கணக்கா சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம மனசை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அதுவே போதும். நாம வேதனைப்படுவோன்னு தான் கஷ்டத்தெல்லாம் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வைக்கிற இப்படி ஒரு மனைவி கிடைச்சா போதும்டா. உனக்கு அப்படி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா.